ஆக்சுவலாக ப்ராப்ளம் என்னென்னா, கியர் செலக்டர் வந்துட்டு வேகனார் 2008 மாடலில் வந்துட்டு உடஞ்சிருச்சு. அந்த கியர் செலக்டர் உடஞ்சனால என்ன பிரச்சனைனா, மார்க்கெட்டில் ஆல்ரெடி நிறைய கியர் செலக்டர் இருக்குது. நிறைய பழைய கியர் செலக்டர்ஸுமே வந்துட்டு மார்க்கெட்டில் இருக்குது. அந்த கியர் செலக்டர்ஸ் வாங்கிட்டு வந்து போட்டால் கியர் லிவர் வந்துட்டு இப்படி இருக்குது. ஆனால் நமக்கு வந்துட்டு இப்படி இருக்கணும். இப்படி இருந்தால் என்ன பிரச்சனைனா, நம்மளால் 5th கியரும் ரிவர்ஸ் கியரும் போட முடியாது. ஸோ இப்படி வரணும். ஸோ எக்ஸிஸ்டிங்காக இருக்க ஏகப்பட்ட கியர் லிவர்ஸில் இதுதான் ப்ராப்ளமாக இருக்குது. மெயினாக வந்துட்டு ஆல்டோலையும் வேகனார் 2008 மாடல்லையும் கியர் செலக்டர் வந்துட்டு கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. அந்த யூனிக்கான கியர் லிவர் வந்துட்டு மார்க்கெட்டில் எங்கே தேடினாலுமே கிடைக்கவே இல்லை. நிறைய கியர் செலக்டர்ஸ் வாங்கி போட்டு ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. குல்தீப் சிங் தான் வந்துட்டு கடைசியாக அந்த கியர் செலக்டரை வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஈஸ் அண்ட் ஜென்யூன் கை தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்களுமே குல்தீப் சிங்கை ட்ரஸ்ட் பண்ணல. அதுக்கப்புறமா கொஞ்சம் க்ராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி அதுக்கப்புறமா அவருக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணி விட்டோம். அவர் கரெக்டாக வந்துட்டு டிடிடிசி கொரியரில் வந்துட்டு ராடை வந்துட்டு சென்ட் பண்ணிட்டாரு. சென்ட் பண்ணதுக்கப்புறம் கூட அந்த ராடு வந்துட்டு செட் ஆகுமா செட் ஆகாதான்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருந்தோம். ஆனால் கடைசியாக அது வந்துட்டு ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ இவர்கிட்டையும் ஒரு ட்ரை கொடுக்கறதுல தப்பு இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சுன்னா யூ கேன் கன்சிடர் திஸ் வீடியோ அண்ட் குல்தீப் சிங். தட்ஸ் இட். தேங்க்யூ.